ரொம்ப நெருங்கிடுச்சு. 4ஆம் தேதின்றது ரொம்ப நாள், ஒரு 3 நாள் தான் இருக்கு. எப்படி இருக்கு நீங்க இந்த சூழல்? கொஞ்சம் அழுத்தமா இருக்குது. அண்ணனை பார்க்கல தெரியுதுல்ல, வீட்டை விட்டு எங்கேயும் போறது இல்லை. கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க நல்லா வரும் அப்படின்னா கூட கொஞ்சம் கஷ்டம் அது. மற்றவங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு கட்சி, ஒரு அரசியல், அது உங்களுக்கு பழக்கமா இருக்கும். எனக்கு வந்து ஒரு கனவு, எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. அந்த கனவை சுமந்து போற, என் கனவு இல்ல, என் இனத்தின் கனவு, என் தலைவனின் கனவு. அதை சுமந்து போகும்போது கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும். ஐயோ நம்ம விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது. அப்ப அது ஆனா எல்லா அரசியல் விமர்சகர்கள், எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லாரும் கூற ஒரு விஷயம் வந்து, உங்களை பத்தி பெருமையா பேசுற விஷயம் வந்து, தனிச்சு இருக்காரு அவர். அவர் வந்து யார் எந்த நிக்க முடியும், நிக்க முடியும், நிக்கணும். இப்ப இப்ப என் தம்பி மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் மாதிரி ஒருத்தர் வர்றாருன்னா நானும் கரபடியாம இருக்கேன். தாயின் மாரில கறந்த பால் போல அவரும் இருக்காரு. இப்ப நாங்க 2 பேரும் சேர்றதும் தப்பா இருக்காது இல்லை. இப்ப நீங்க கரப்ஷன், ஊழல், லஞ்சத்துல ஒழிகின்றீங்க, இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது? எல்லாமே எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு நேர்மையை உண்மையை வச்சுக்கல. எல்லாமே தகுதி இழந்துட்டு அந்த கட்சிகளோட போய் நம்ம வேலை செய்ய முடியாது. எதிர்காலத்துல அப்படி புதிய ஆற்றல்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம இயங்குறதுல வந்து தப்பு இருக்காது.